சோ அங்க நிறைய பேர் கூட பழகி இருப்பீங்க. பட் பர்டிகுலரா எந்த மொமெண்ட்ல இருந்து சத்யா கூட ரொம்ப ஸ்பெஷலா பழக ஆரம்பிச்சீங்க? ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. இப்ப நான் எல்லாரும் போயிட்டு பேர் விட்டு நான் பேர் சொல்லி கூப்பிடுற தயங்கினேன். ஏன்னா நான் பப்ளிக் பர்சன், எனக்கு யாருமே தெரியாது. நான் உள்ள போய் எல்லாருக்கும் கை மட்டும் தான் கொடுத்தேன். ஆனா சத்யா பார்த்த பிறகுதான் சரி ஒரு ஹக் பண்ணலாம் அப்படி ஸ்டார்ட் ஆன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்க 2 பேருக்கு. அவனை மட்டும் தான் கட்டி பிடிச்ச. அப்புறம் அவன் மாம் தான் சொல்லி கூப்பிட்டேன். மாம்னா அப்புறமா 2வது நாள் நான் அவன்கிட்ட கேட்டேன், ப்ரோ சாரி ப்ரோ நான் ஒரு ஃப்ளோல பேசிட்டேன், கூப்பிடலாமா அப்படின்னு. கூப்பிடு, என்னடா இருக்கு இதுல? இல்லடா வெளியே என்ன திட்ட போறாங்களா? அது கேட்டவன்டா நானும் வந்து சொன்னானா, ஐயோ ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் அவனை அண்ணான்னு கூப்பிட்டேன். நானும் வந்து வயல் கடண்டில சொல்லிட்டு பிறகு, சத்யானா என்ன சாப்பிட்டீங்களா? நான் என்ன இந்த மாதிரி பேசுறேன், என்கிட்ட பேசாத, வானா விட்டுரு, இதுக்கப்புறம் என்கிட்ட நீ பேசாத, நம்ம நல்லது தானே, வெளியே போய் என்ன பாத்துக்கலாடா. ஏய் என்னடா யாரா வந்து சொல்றது, நீ என்ன திட்டுறடா, நான் உனக்கு அது இடம் கொடுக்குறேன்டா அப்படி சொல்லி அவர் வேற மாதிரி அவன் புரிஞ்சுக்க முடியாது. ஆமா. இப்போ நீங்க அவர்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கீங்க? ஆப்வியஸா இருக்கேங்க. இப்போ யார்கிட்ட எல்லாம் கான்டாக்ட்ல இருக்கீங்க ஆஃப்டர் பிக் பாஸ்? எல்லார் கூடயும் பேசுறேன். சத்யா கூட எப்பவுமே சத்யா கூட இருக்க எனக்கு சான்ஸ் கிடைக்கும். நான் ரம்யாக்கா வீட்டுக்கு போவேன். அதான் சத்யா ரம்யாக்கா வீட்டுல இருப்பேன். அங்க நாங்க போனோம்னா சத்யாக்கு ரம்யாக்கா ரொம்ப ஸ்வீட்னு கேள்விப்பட்டேன். ஐயோ அவங்க சத்யாக்கும் மேல ரொம்ப ஸ்வீட். அவங்க சத்யாவை என்ன விடவே மாட்டாங்க. நான் போனனாலே சாப்பாடு போட்டு சாவடிக்கிறதெல்லாம் அவங்க. ஆனா நீங்க சாப்பிடுற மாதிரியே தெரியலையே. எங்க சாப்பிடுவாங்க, நான் நல்லா சாப்பிடுவேன். பிக் பாஸ்ல தான் கம்மியா சாப்பிட்டு பழகிறேன். நான் நல்லா சாப்பிடுவேன். நல்லா தான் சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு கைக்கு ஒரு பிளேட், இந்த கைக்கு ஒரு பிளேட், காலுக்கு எல்லாம் பிளேட் அமைச்சிருவேன். வயிறுக்கு மட்டும் பிளேட் அனுப்புவேன். அந்த மாதிரி டம்மி வேணாம்னு சொல்லிட்டு கால் கைக்கலாம் 6 பேக் வேணும்ல. இப்ப எவ்வளவு பேக் இருக்கு? சரி ஓகே. நீங்க இவ்வளவு சத்யா பத்தி சொல்றனால உங்களுக்கு ஒரு டாஸ்க். நீங்க இப்ப சத்யா கால் பண்ணி பிராங்க் பண்ண போறீங்க. எடுப்பானு தெரியலையே. ஓகே டாஸ்க்கும் நான் சொல்லிடுறேன். டாஸ்க் நான் சொல்லவா இல்ல நீங்களே ஏதாச்சும் பிராங்க் பண்றீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே, பிக் பாஸ்ல இருந்து மறுபடியும் உங்களை வந்து அடுத்த சீசனுக்கு கூப்பிடுறாங்க. லைக் அல்டிமேட் பிக் பாஸ் மாதிரி வந்து திரும்ப வருது. சோ உங்களை வந்து கூப்பிடுறாங்க, உங்களையும் சத்யாவை கூப்பிடுறாங்க. சோ நீங்க அவர்கிட்ட சொல்றீங்க எனக்கு கால் வந்துச்சு, அவனுக்கு கால் வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும் அதை வச்சு நீங்க ஒரு பிராங்க் பண்றீங்க. நான் போலான்னு இருக்கேன், நீ வரியா, நீ வா, அந்த மாதிரி ஏதாச்சும். பட் கொஞ்சம் என்ன சொல்ல, அவர் நம்புற மாதிரி பேசுங்க. பிராங்க் மாதிரி ஹிண்ட் கொடுக்காதீங்க. நாங்க 2 பேர் பேசுற மாதிரி தானே பேசணும். நாங்க 2 பேர் பேசுற மாதிரி. ஆமா நீங்க 2 பேர் பேசு. அப்பா நினைக்க மாட்டீங்களா? நாங்க வேற மாதிரி. ஹலோ எங்கடா? பழனில இருக்குண்டா. அப்படியா? சரிடா. பழனில நீங்கடா? நான் எப்போதும் மனசுலயேடா. என் மனசுல இருக்கியா? ஆமாடா. உன் மனசுல சரி இருக்கனா வலது பக்கத்துல இருக்கனா? இடது பக்கம் மாட்டி ஒதுக்கி இருக்கேன், ஒதுக்கி இருக்கேன். வலது பக்கம் நீ இருக்கடா. சரி மச்சான், எனக்கு வந்து அல்டிமேட்ல இருந்து கால் வந்துச்சு மச்சான். என்ன? பிக் பாஸ் அல்டிமேட்ல இருந்து. நீங்க வரீங்களா? உங்க சத்யாவோட காம்போ உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. கூப்பிடுறாங்க நம்மள. சரி நான் போறேன், நீ வரியா? என்ன கதை? மச்சான் என்ன கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா மாமா. கூப்பிடுவாங்களா நம்மள? கூப்பிட்டுருக்காங்கப்பா. என்ன கூப்பிட்டு அவனுக்கு கால் வந்துச்சா இல்லையா? இல்லையே, இன்னும் வரலையே. அப்ப நான் கன்வே பண்றேன், என்னோட ஒரு கண் இல்லாம இன்னொரு கண் வராது அப்படின்னு சொல்லி. சொல்றேன்டான்னு சொன்னேன்டா. சொல்றேன்டா அப்படின்னு சொன்னேன். சொல்லி எதை ஏத்தி விடு, வாழ்க்கையில உருப்படியா தான் ஒண்ணு போடுவோம் மறுபடியும். சரிடா, இங்க ஒருத்தவங்க ஃபேனா அவங்க பேசணுமா? என்னடா யாரு ஃபேன்? வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிடா. வேற ஏதாவது என்னங்க? ஹலோ, ஹாய் சத்யா, எப்படி இருக்கீங்க? யாருங்க நீங்க? ஹலோ, நான் ஜெயினா பேசுறேன். ஜீனா? ஜெயினா ஜீனா ஜீனா ஜெயினா தீனா தினுக்கு தீனா. இப்படிதான் ஒரு பொண்ணை கலாய்ப்பீங்களா? ஐயோ சாரிங்க. இதெல்லாம் போட்டு யாரும் போட்டுட்டு போறீங்க. பொம்பளை அப்படிலாம் இல்லைங்க. இல்லங்க நீங்க ரொம்ப ஸ்வீட்னு தெரியுங்க எங்களுக்கு.
God. அஹ் What ஜெ- else? உங்களை நான் இப்ப ஜெஃப்ரிய பார்த்தேன், அவர் பார்த்ததுல இருந்து உங்களை பத்தியே பேசிட்டு இருக்காருங்க. அப்படியா? ஆமாங்க, என்னங்க பாண்ட் உங்களோட பாண்ட் அப்படி இருக்கு? தெரியல, ஒரு ஜென்மத்துல அவன் என் பொண்டாட்டியா இருந்திருக்கான். இல்ல ரம்யாக்கா பக்கத்துல இருக்காங்களா? இல்லங்க, இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த பாண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு தெரிஞ்சு உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னு நினைக்கிறேன். அதுதான் இல்ல கேர்ள் ஃபிரெண்ட், அதுதான் பக்கத்துல கூட பிளாக் லிஸ்ட்ல போட்டிருப்பேன். நண்பரா தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இப்பதான் அவர் பேசிட்டு இருந்தாரு, அவர் வந்து பிக் பாஸ் அல்டிமேட் போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க போறீங்களா? எனக்கு இது ஆச்சரியமா இருக்கேங்க, ஒண்ணுமே புரியலையே. நிஜமால நடக்க போகுதா? ஆமா நிஜமாலுங்க, நாங்க உங்க காம்போ திரும்ப வெயிட் பண்றோங்க பெரிய ஸ்கிரீன்ல. அப்படிங்களா? ஆமா. 2-3 வாட்டி யோசிக்கிறேங்க, ஆனா விட்டா உள்ள போய் நாஸ்தி பண்ணிடுவோம் பாரு. பரவாயில்லைங்க, நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றோம், உங்களோட அந்த ஃபன் காம்போக்காக தான் வெயிட் பண்றோம். மச்சான் திருப்பி நம்மள உள்ள அமிச்சிட்டு ட்ரோல் பண்ண வெளியே வெயிட் பண்றாங்கடா. நம்மள உள்ள அமிச்சிட்டு இவங்களுக்கு கண்டென்ட் வேணும்ல. இவங்களுக்கு வர வேலை இல்ல, கக்கப்ப சிரிக்க. நம்ம வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கு சிரிப்பா இருக்குடா. ஆமா ஆமா. சரி, இப்ப இவ்வளவு ஜாலியா பேசினிருந்தியே மாமா. சொல்லு மாமா. நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன? கேமரா முன்னாடி இருக்கேன்டா. ஏங்க நான் நினைச்சேன்டா, டே அந்த தினுக்கு தீனா பொண்ணுங்களை இப்படிதான் இல்லைங்க நானு. தீனா இல்லைங்க, ஜெயினாங்க. ஜெயினா மச்சான், ஜெயினா. செயினாவா? சைனா இல்லடா. ஓ, 2 பேரு காம்போ என்ன கலாய்க்கிறீங்களா? இல்ல மச்சான், லைட்டா பாக்க சைனா மேக் மாதிரி தான் இருக்காங்க. ஓ ஜெஃப், வாடா ஜெஃப், வேற மாதிரி நினைக்க போறாங்க. மச்சான் இல்ல மச்சான், ஸ்டார்டிங்ல இவங்க தான் கேட்டாங்க, நாங்க பார்த்து ஜெஃப் வேற, இப்ப இருக்க ஜெஃப் வேற, சைலண்டா இருக்கீங்க அப்படின்ட்டு. அதான் இப்பதான் டீசல் வண்டி ஸ்டார்ட் ஆகி பிக்கப்ல இருக்கு. ரைட்டு, இது நம்மளது. கத்திங்க தீட்டிக்கிட்டு இருக்கோம் 2 பேரும். சரி, வெளில இருக்கியா? ஆமா மச்சான், அந்த ஷூட்டுக்கு வந்துருக்குல்ல. ஓ, வெளிய இருந்து இப்படி பேசுறாரா? அப்போ உள்ள பர்சனலா ரூம்ல இருந்து அப்படி? நாங்க இப்படிதான் பேசுவோம், நாங்க பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேச மாட்டோம். என்ன மச்சான்? இப்பதான் பேசுவோம். மேடம் சொல்லுங்க சொல்லுங்க. கேக்க கூப்பிடுறாங்க. சரி சரி, சரி மச்சான், பாத்து. பை பை. ஐ லவ் யூ. லவ் யூ மச்சான். பை பை. பாய். பாய்.